السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته. الإمام راع ومسؤول عن رعيته، والرجل راع في أهله ومسؤول عن رعيته، والمرأة راعية في بيت زوجها ومسؤول عن رعيتها، والخادم راع في مال سيده ومسؤول عن رعيته، فكلكم راع ومسؤول عن رعيته، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரிலா அன்புடையவன் எல்லாம் அல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்குடையாக அனுப்பப்பட்ட அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், குறிப்பாக புனிதம் நிறைந்த ரமதானுடைய மாதத்தின் கடைசி ஜும்ஆவிலே அமர்ந்திருக்கும் நம் எல்லோரின் மீதும், மிக குறிப்பாக உலகெங்கிலும் இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் கலிமாவை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்கிற உன்னத லட்சியத்தோடும் இலக்கோடும் தங்களது இன்னுயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஷுஹதாக்கள், சிறையில் வாடக்கூடிய சகோதரர்கள், குறிப்பாக இங்கே கூறியிருக்கும் நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு, புனித ரமலான் நம்மிடமிருந்து விடைபெறுவதற்கு காத்திருக்கிறது. இப்போதுதான் ரமலான் துவங்கியது போல இருந்தது, ஆனால் அதனுடைய இறுதி பாகத்தை நாம் அடைந்திருக்கிறோம். குறிப்பாக கடைசி 10 தினங்கள் மிக வேகமாக நகர்ந்து சென்று கொண்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது. 27 இரவுகளை கடந்து, கடைசி 7 இரவுகளை கடந்து நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மிக முக்கியமானதொரு வாய்ப்பை, அருளை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம், அல்லது அந்த அருளுக்குரிய காலங்கள் நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்கிற சிந்தனை நமக்கு வேண்டும். இந்த நேரத்தில் இந்த மாதம் நமக்கு வழங்கிய எல்லா விதமான பாடங்களை, பயிற்சிகளை எதிர்வரக்கூடிய என் வாழ்நாட்களில் நான் உறுதியாக எடுத்து நடப்பேன் என்கிற அந்த உறுதித்தன்மை இங்கே குழுமி இருக்கிற நம்ம எல்லோரிடமும் வர வேண்டும். வணக்க வழிபாடுகளில் தொடங்கி அடியார்களோடு சம்பந்தப்படுகிற எல்லா நிலைகளிலும் புண்ணிய ரமதான் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்ததோ, அந்த குணாதிசயங்களோடு காலம் முழுக்க நான் வாழ்வதற்கான உறுதியேற்கிறேன் என்கிற அந்த நிலைப்பாடும், அதற்கேற்ப எதிர்வரக்கூடிய காலங்களை, செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது ஒன்றுதான் புனித ரமதானை நாம் அடைந்து அந்த ரமதானில் அதிகப்படியான அமல்களை செய்ததற்கான அர்த்தமாக மாறுமே தவிர, ரமதானோடு எல்லாம் முடிந்தது என்கிற நிலை, அதை போன்றதொரு கைசேதமும், அதை போன்றதொரு இழப்பும் வேறொன்றும் இல்லை என்பதை நாம் சிந்தனையில வைக்க வேண்டும். அத்தோடு சேர்த்து புனித ரமதானுடைய கடைசி ஜும்ஆ என்பது குதுஸ் தினமாக, பைத்துல் முகத்தஸுடைய தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஏறத்தாழ 1988 முதல்
ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ், இஸ்லாமிய நாடுகளுடைய ஒருங்கிணைப்பு என்கிற அந்த அமைப்பின் மூலமாக ஒவ்வொரு ரமதானுடைய கடைசி ஜுமாவையும் பொதுசுரை தினமாக அனுசரிக்கப்பட வேண்டும் என்கிற தீர்மானத்தின் அடிப்படையில் ஏறத்தாழ 1988 முதல் இந்த கடைசி ஜுமா பொதுசுரை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதற்கு யௌமுல் குதுஸ் என்கிற பெயரும் விடப்படுகிறது. குதுஸ் என்றால் பைத்துல் முகத்தஸை குறிக்கக்கூடிய வார்த்தை. யௌமுல் குதுஸ் என்றும் பைத்துல் முகத்தஸுடைய மீட்பு நாள் என்கிற அடிப்படையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த கடைசி ஜுமாவில் பைத்துல் முகத்தஸை குறித்த சமகாலத்தினுடைய நிகழ்வுகள் வரைக்கும், நேற்றைய நிகழ்வுகள் வரைக்கும், இன்றைய நிகழ்வுகள் வரைக்கும் ஒரு முஃமினாக, ஒரு சத்திய விசுவாசியாக அவற்றையெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய கடமையும் அவசியமும் கட்டாயமும் முஸ்லிம் சமூகத்தின் மீது இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். பொதுவாக இன்றைக்கு பைத்துல் முகத்தஸை மையப்படுத்தி நடத்தப்படுகின்ற, எதிரிகளால் நடத்தப்படுகின்ற அந்த தாக்குதல்கள், அந்த களத்திலே முஸ்லிம்களில் உறுதியோடு நின்று போராடக்கூடிய அந்த தன்மை, பலஸ்தீன மக்களுடைய அந்த போராட்ட நிகழ்வுகள், அதற்கான அர்ப்பணிப்புகள், குறிப்பாக கஸா மக்களுடைய கடுமையான, சொல்ல முடியாத, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அர்ப்பணிப்புகள், இது போன்ற ஒரு அர்ப்பணிப்பு என்பது சமகாலத்தினுடைய சூழல்களில் சாத்தியம்தானா என்று பிரமிக்கக்கூடிய வகையிலான பல்வேறு அர்ப்பணிப்புகளை நித்தம் செய்திகளாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். போர் நிறுத்தம் ஏற்பட்டது உலக அளவில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை, ஒரு சமாதானத்தை, நல்லதை விரும்பக்கூடிய மக்களுடைய மனங்களிலே ஏற்படுத்தி இருந்தாலும் கூட காட்டு மிராண்டிகள், யூத சியோனிஸ்டுகள் என்றைக்கும் முஸ்லிம்களை நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை ஒருபோதும் அவர்கள் ஒரு துளியும் விரும்பியது கிடையாது. முஸ்லிம்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த யூத வெறியர்களுக்கு பிடிக்காது. முஸ்லிம்கள் நிம்மதியான ஒரு நிலை என்பது எப்போதும் இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய இலக்கு. எனவே அவர்களுக்கு ஒப்பந்தங்கள் எல்லாம் மிக சாதாரணம் என்பதை முதலில் நாம் புரிய வேண்டும். எந்த ஒரு ஒப்பந்தமும் அவர்களை கட்டி போடுவதற்கு சக்தி பெற்றது அல்ல என்பதுதான் இப்போது வரைக்கும் நடைபெற்ற அந்த ஒப்பந்தத்தினுடைய வெளிப்பாடுகள் நிதர்சனமாக பல்வேறு விஷயங்களை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. நாம் எல்லாம் எதிர்பார்த்தோம், புண்ணிய ரமலான் கஸா மக்களுக்கு, பலஸ்தீன மக்களுக்கு ஒரு அமைதியை தேடித்தரும், நிம்மதியை தேடித்தரும் என்று. பொதுவாகவே கடந்த கால வரலாற்றில் நீங்கள் பார்த்தால் எந்த ஒரு ரமலானிலும் பலஸ்தீன மக்கள் நிம்மதியாக இருந்திருக்க மாட்டார்கள். எந்த ஒரு ரமலானையும் அவர்கள் சந்தோஷமாக எதிர்கொண்டிருப்பது கிடையாது. போராட்டத்திற்கு மத்தியில் தான் அன்றாட வாழ்வினுடைய அத்தனை நிகழ்வுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கு உலக அளவில் இருக்கிற ஒரு சமூகம் பலஸ்தீன மக்கள் தான், கஸாவினுடைய மக்கள் தான், பைத்துல் முகத்தஸை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் தான் என்பதை முதலில் நாம் மனதில் நிறுத்த வேண்டும். எனவே ஒப்பந்தங்களை கடந்த ஒரு தாக்குதல், ஒப்பந்தங்களை மீறிய ஒரு தாக்குதல் தான் இந்த புண்ணிய ரமலானிலும் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. ஒரு கோர தாக்குதல்களை மீண்டும் அந்த கஸாவினுடைய மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். கஸாவில் இனி இறப்பதற்கு என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். அப்படித்தான் இருக்கிறது நாம் பார்க்கக்கூடிய அத்தனை காட்சிகள். பிஃபோர் ஆஃப்டர் என்று சில புகைப்படங்கள் சோசியல் மீடியாவை கடந்து வந்திருக்கும். கஸா போருக்கு முன்னால், போருக்கு பின்னால். நீங்கள் சிந்திக்கவே முடியாது, நாம் எல்லாம் சிந்திக்கவே முடியாது. இப்படி ஒரு இழப்புகளை தாங்கி ஒரு சமூகம் இன்றைக்கும் மனநிறைவோடு ஒரு அர்ப்பணிப்பை செய்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது என்று யோசிக்கிற அளவிற்கு உண்டான ஒரு காட்சிகளைத்தான் நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு அற்புதமான காட்சிகள், பிரம்மாண்டமான கட்டிடங்கள், நல்ல ஒரு அழகான நகரமாக காட்சி அளித்த அந்த கஸா இன்றைக்கு அங்கே கட்டிடங்களே கிடையாது. எல்லா கட்டிடங்களும் தரைமட்டமாக்கப்பட்டு, அங்கே வீடுகளே கிடையாது, வசிப்பதற்கு வீடுகளே கிடையாது. பல்லாயிரக்கணக்கில், பல லட்சக்கணக்கில் வாழக்கூடிய அந்த கஸா, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருப்பிடம் கிடையாது. இதுதான் ஒரு பேசிக்காக நாம் மனதில் நிறுத்த வேண்டியது. அங்கே கட்டிடங்கள் கிடையாது, அங்கே இருப்பிடங்களே கிடையாது. பிறகு எப்படி அந்த மக்களுடைய வாழ்க்கை நகர்கிறது? தெருக்களிலும்
இடிபாடுகளுக்கு மத்தியிலும் இடிபாடுகளுடைய முகடுகளிலும் அமர்ந்து கொண்டுதான் தன் வாழ்வை கழிக்கிறார்கள். தன் வாழ்வை என்றால் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அல்ல, அங்கேயும் அவர்கள் அந்த போராட்ட களத்திற்கான தயாரிப்புகளை செய்கிறார்கள், அர்ப்பணிப்புகளுக்கான வித்துகளை இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தன் உணர்வுகளால் பிற நபர்களுக்கு முன்மாதிரிகளை புகட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உலக முஸ்லிம்களுக்கு பல்வேறு பாடங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உள்ள செய்தி. சுருக்கமாக சொல்வதென்றால், கஸாவிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் சரி, பலஸ்தீனை மையப்படுத்தி நடத்தப்படுகிற ஒவ்வொரு போராட்ட நிகழ்வுகளும் சரி, அது ஒரு நிகழ்வு அல்ல என்பதை முதலில் நாம் மனதில் இருக்க வேண்டும். எத்தனை சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஏறத்தாழ இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த போர்க்களத்தில் 1.5 வருடங்களை கடந்து 50,000 சுகதாக்களை இழந்த ஒரு தருணத்தில் எத்தனை நிகழ்வுகள் அங்கே இருக்கும். இந்த போராட்ட காலகட்டத்திற்கு பின்னால் எத்தனையோ நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தலைப்பின் கீழே அங்கே நடத்தப்படுகிற திருமணங்கள், அங்கே குழந்தைகள் செய்த அர்ப்பணிப்புகள், அங்கே ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தியாகங்கள் எப்படி இருந்தது, அந்த தியாகங்களுக்கு பின்னால், அந்த இழப்புகளுக்கு பின்னால் அவர்களுடைய மன உணர்வுகள் எப்படி இருந்தது, அவர்கள் இந்த உலகத்திற்கு என்ன செய்திகளை சொல்ல வருகிறார்கள் என்கிற அடிப்படையில் எல்லாம் பல்வேறு புத்தகங்கள் எழுதப்பட்டு விட்டது. இன்னும் எத்தனையோ புத்தகங்கள் பாடங்களாக வெளிவருவதற்கு காத்தும் இருக்கிறது, குறிப்பாக காசாவை மையப்படுத்தி. ஆனால் இந்த நிகழ்வுகளை வாசிக்கிற அல்லது பார்க்கிற கடந்து போகிற முஸ்லிம்கள் என்ன உணர்வுகளை பெறுகிறோம் என்பதுதான் இங்கே உள்ள கேள்வியாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல, காசாவிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் உலக மக்களுக்கான ஒரு பாடம், உலக முஸ்லிம்களுக்கான ஒரு பாடம். நீங்க சின்னதா ஒரு வீடியோவை பார்த்துட்டு நம்ம கடந்து போயிடுவோம். இப்ப நீங்களும் கூட வீடியோவை பார்த்திருக்கலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்னால் சோசியல் மீடியாவில் வந்து கொண்டிருக்கிறது ஒரு சின்ன பெண் பிள்ளை, ஒரு குழந்தை. அந்த குழந்தையிடத்துல கேள்வி கேட்கிறாங்க. ஷம்ஸ் அப்படிங்கிறது அந்த குழந்தையோட பேரு. அந்த குழந்தைகிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அந்த குழந்தை சொன்னது, அந்த கேள்வி பேசக்கூடிய நபரிடத்தில், எங்களிடத்துல எதுவும் இல்லை, உணவு இல்லை, உடை இல்லை, இருப்பதற்கான இடம் இல்லை, எங்களை பராமரிப்பதற்கு யாரும் கிடையாது என்று ஒரு வார்த்தையை சொல்கிறது. நாங்கள் ஈதை எதை நோக்கி இருக்கிறோம்? அந்த ஈதுக்கு துணி வாங்கி கொடுப்பதற்கு, உடை வாங்கி கொடுப்பதற்கு எங்களுக்கு யாருமே கிடையாது. அருகாமையில அந்த சிறுமியினுடைய உடன் பிறந்த சகோதரன், ஒரு சின்ன பையன், அஹ்மத் என்ற பெயர் கொண்டு ஒரு பையனும் அருகாமையில என்ன செஞ்சுட்டான், உட்கார்ந்துருக்கான். அப்ப இவர் கேட்கிறாரு, யாரு பேசக்கூடிய நபர், உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? எங்களுக்கு நல்ல உணவு வேணும், நல்ல உடை வேணும். அந்த குழந்தை கேட்கிறது. எங்களுக்கு நோன்பு திறப்பதற்கான, நோன்பு நோற்பதற்கான உணவுகள் வேண்டும், நோன்பு சார்ந்த உணவுகள் வேண்டும். அப்ப அந்த பேசக்கூடிய நபர் கேட்கிறாரு, நீ நோன்பான்னு கேட்கிறாரு. அந்த குழந்தை சொல்றது, ஆம் நான் நோன்பு வைத்திருக்கிறேன். இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ, இந்த ஒரு நிகழ்வு, இதை நம்ம சிந்திக்கிறோமான்னு தெரியல. இதை நாம் இந்த நிகழ்வை எப்படி பார்க்கிறோம் என்று தெரியவில்லை. இன்றைக்கு நம்ம நோன்பு நோற்று இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு நோக்காத ஆயிரக்கணக்கான மக்கள் உண்டு நம்முடைய சமூகத்தில். எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தும், உடல் ஆஃபியத் இருந்தும், சின்ன சின்ன ஆசைகளை, அற்ப ஆசைகளை துறப்பதற்கு மனம் இல்லாமல் நோன்பு நோக்காத ஆயிரக்கணக்கான நபர்கள் உண்டு நாம் வாழக்கூடிய இந்த பகுதியில். சரி, நோன்பு நோக்கக்கூடிய நாம் இந்த நிகழ்வை எப்படி பார்க்கிறோம்? நோன்பு நோக்கும் பொழுது நம்முடைய உணவுகள் சார்ந்த ஒரு சிந்தனை. நம்ம என்னென்ன உணவுகள் சாப்பிடுறோம்? சஹருக்குன்னா நமக்கு என்னென்ன உணவுகள் தேவை? இஃப்தாருக்கு என்றால் நமக்கு என்னென்ன உணவுகள் தேவை? அங்கே அந்த குழந்தை சொல்வது, நாங்கள் நோன்பு நோற்பதற்கு எந்த உணவுமே இல்லை, ஆனால் நோன்பு வைத்திருக்கிறேன் என்றால் இது எவ்வளவு பெரிய பாடத்தை, எவ்வளவு பெரிய தாக்கத்தை, எவ்வளவு பெரிய செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது போன்ற ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் ஏறத்தாழ இந்த 1.5 ஆண்டுகளில் நமக்கு பாடங்களாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நிகழ்வுகளும், பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது பாட புத்தகங்களிலே வர வேண்டும், இஸ்லாமிய பாட புத்தகங்களில் வர வேண்டும். இஸ்லாமிய சமூகத்திற்கான பாடங்களாக அதனை ஆய்வு செய்ய வேண்டும். எப்படி முடிகிறது அவர்களால்? எப்படி இந்த உணர்வை அவர்கள் பெறுகிறார்கள்? சின்னஞ்சிறு குழந்தைகள் கூட இவ்வளவு பெரிய ஈமானிய தாக்கத்தை பெறுவதற்கு பின்னணியிலே உள்ள காரண காரியங்கள் என்ன என்பதை
யோசிக்க தவறும் பொழுது நிச்சயமாக நாம் இழப்பிற்கு உண்டானவர்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப கடந்து போவதல்ல, நம்ம இனி வரக்கூடிய காலங்களில் நாம பார்க்கக்கூடிய வீடியோக்களாக இருந்தாலும் காணொலிகளாக இருந்தாலும் நாம் வாசிக்கக்கூடிய சின்ன சின்ன செய்திகளாக இருந்தாலும் கஸா, பலஸ்தீன், பைத்துல் முகத்தஸ் சார்ந்த செய்திகளை கூர்ந்து கவனிக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. இது ஏதோ நான் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்திற்காக பகரவில்லை. உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு பைத்துல் முகத்தஸின் மீது பேரன்பும் பேரார்வமும் கொண்ட ஒரு நபராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸ் சார்ந்த அந்த உணர்வு என்பது சஹாபாக்களிடத்தில் எப்போதுமே மேலிட்டு இருந்திருக்கிறது. பைத்துல் முகத்தஸ் என்பது அது ஒரு சாதாரண பூமி அல்ல, அது ஒரு மிகப்பெரிய மகத்தான பூமி. அது நபிமார்கள் வாழ்ந்த பூமி, பரக்கத் செய்யப்பட்ட பூமி. அது முஸ்லிம்களுடைய முதல் கிப்லா. இப்படியான பல்வேறு தொடர்புகளோடு முஸ்லிம்களுக்கு ஒரு பந்தம் இருக்கிற காரணத்தினால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸின் மீது பேர் அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். மேராஜினுடைய பயணமும் கூட பைத்துல் முகத்தஸோடு சம்பந்தப்பட்டதற்கான அடிப்படை காரணங்கள் ஒன்று, பெருமானார் அதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்களில் பின்னால் வந்த எத்தனையோ முன்னோர்கள் பலரும் அந்த பைத்துல் முகத்தஸை மீட்டெடுப்பதற்காக வேண்டியே தங்களுடைய வாழ்நாட்களை அர்ப்பணித்தார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல, சுல்தான் ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களைப் போல பலரும் தங்களை அர்ப்பணித்தார்கள் என்பதற்கு பின்னணியில் அது ஒரு புண்ணிய பூமி, பரக்கத் செய்யப்பட்ட பூமி. அது சார்ந்து என்னுடைய பங்களிப்புகள் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டுமோ அவ்வளவு இருக்க வேண்டும் என்று விரும்பியதனுடைய விளைவுதான் பல்வேறு அர்ப்பணிப்புகள். அதனுடைய தொடர்ச்சியிலே தான் இன்றைய வரைக்கும் அந்த பூமியை மீட்டெடுப்பதற்கும் அந்த புண்ணிய ஸ்தலத்தை பாதுகாப்பதற்குமான போராட்டங்களும் அர்ப்பணிப்புகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே அங்கே நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் பாடம். சமீபத்திலே இன்னொரு நிகழ்வு நீங்கள் வாசித்திருக்கலாம். ஒரு பத்திரிகையாளருடைய ஒரு செய்தி. சமீபத்திலே அல் ஜசீராவுடைய ஒரு பத்திரிகையாளர் ஷஹாதத்தை அடைந்தார். ஹொசாம் ஷாபாத் என்று சொல்லக்கூடிய அல் ஜசீராவுடைய ஒரு பத்திரிகையாளர். அப்ப அந்த பத்திரிகையாளர் என்ன, அவர் ஷஹீதாகுவதற்கு முன்னால் வலைதளத்திலே பதிவு செய்த ஒரு பதிவை அவர் சார்ந்த நண்பர்கள் எத்தனை பேரும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது தமிழ்ல இன்னைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறது, நீங்களும் வாசித்திருக்கலாம். அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் இதை எழுதும் பொழுது, இந்த கருத்துக்களை நான் எழுதும் பொழுது நிச்சயமாக நான் கொல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், நான் இஸ்ரேலிய இராணுவத்தினால் குறிவைக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லிதான் அதை ஆரம்பிக்கிறார். அவர் சொல்ல வருவது, கடும் சிரமங்களுக்கு மத்தியில் கடந்த 18 மாதங்களாக கடுமையான உளைச்சல்கள், கடுமையான சிரமங்களுக்கு மத்தியில் தான் கஸாவிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் ஆவணப்படுத்தி இருக்கிறேன். கஸாவிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் பதிவு செய்திருப்பது என்பது கடுமையான சிரமங்களுக்கு மத்தியில் நான் பதிவு செய்திருக்கிறேன். இதற்காக ஒவ்வொரு மணித்துளிகளையும் இந்த கஸாவிலேயே நான் செலவழித்திருக்கிறேன். இந்த கஸாவினுடைய மக்களுக்காகத்தான் நான் செலவழித்திருக்கிறேன். நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் நான் ஆவணப்படுத்தி இருக்கிறேன். புதைக்க நினைத்த உண்மைகளை எல்லாம் இந்த உலகத்திற்கு நான் உணர்த்து விரும்பினேன். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த கடுமையான உழைப்பும் முயற்சியும். இந்த காலகட்டங்களில் எங்கெல்லாம் எனக்கு இடங்களுக்கு கிடைக்குமோ அந்த இடங்களிலே எல்லாம் நான் உறங்கி இருக்கிறேன். தினம் தினம் உயிர் பிழைத்திருக்கிறேன். நித்தம் நித்தம் நான் உயிர் பிழைத்திருக்கிறேன். பல நாட்கள் உணவின்றி பசியோடு இருந்திருக்கிறேன். ஆனால் இவ்வளவு கடினமான சூழல்கள் வந்த போதும் இந்த கஸாவினுடைய மக்களை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் துளியும் எனக்கு வரவில்லை. நீங்கள் யோசித்து பார்த்தால் தெரியும், இதே வார்த்தையை எல்லா மருத்துவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். அங்கே கஸாவில் இருந்த மருத்துவர்கள், சமூக பணியாளர்கள் எத்தனை பேரும் சொல்லி இருக்கிறார்கள். மக்கள் இவ்வளவு, அந்த பொதுமக்கள் இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புகளை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கும் போது சமூக பொறுப்பில் இருக்கக்கூடிய நாங்கள் இவர்களை விட்டு விலகி செல்வது என்பது, அப்படி சென்றால் அதை விட ஒரு கொடுமையான குற்றம் எதுவும் கிடையாது என்ற ஒரு எண்ணம் அங்கே பணிகளில் ஈடுபட்டிருந்த அத்தனை பேருக்கும் இருந்தது. அதைத்தான் இவர் சொல்கிறார், ஹொசாம் ஷாபாத், நான் நினைத்திருந்தால் எப்போதோ இந்த மக்களை விட்டு விலகி சென்றிருக்கலாம். அவ்வளவு கடினமான நெருக்கடிகளை நான் சந்தித்திருக்கிறேன். ஒரு ஊடகவியலாளனாக, ஒரு மீடியா துறை சார்ந்த ஒரு பொறுப்பாளனாக என்னுடைய கடமையை நான் செவ்வனை நிறைவேற்றி விட்டேன். அப்படித்தான் நான் உணர்கிறேன். இப்பொழுது நான் ஓய்வெடுக்க போகிறேன். அவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை, இப்பொழுது நான் ஓய்வெடுக்க போகிறேன். ஓய்வென்றால் அவர் சொல்வது
ஷஹாதத்தை. இப்போது நான் ஷஹீதாக போகிறேன், இனிதான் எனக்கு ஓய்வு, இதுவரைக்கும் எனக்கு ஓய்வு கிடையாது. இந்த விஷயங்களை எல்லாம் நான் செய்ததற்கான காரணம் என்ன, ஏன் இவ்வளவு தூரம் நான் அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், இந்த நிலம் எங்களுடையது என்ற நம்பிக்கை இதுவரைக்கும் எங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது, எனக்கு பரிபூர்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது எங்களுக்கானது, இது எங்களுடைய பூமி. இந்த வார்த்தையில எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கிறது யோசித்து பாருங்கள். இது எங்களுடைய பூமி என்பதில் இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா இஸ்லாத்தினுடைய விரோதிகள், ஜியோனிஸ்டுகள், யூத ஆக்கிரமிப்பாளர்கள் அந்த நம்பிக்கை எப்படியாவது அகற்றிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். ரமலான்ல மட்டும் ஏன் பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் சொல்றாங்க. ரமலானை மையப்படுத்தி ஒரு ஃபெஸ்டிவலை யூதர்கள் அறிவிப்பார்கள். ரமலானை மையப்படுத்தியே யூதர்கள் ஒரு ஃபெஸ்டிவல் அறிவிப்பாங்க. அந்த ஃபெஸ்டிவல் எதற்காக வேண்டி நடத்தப்படுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த ஃபெஸ்டிவலை பெயர் சொல்வதற்கு காரணமே அங்கே பிரச்சனைகளை உண்டாக்குவதுதான். எப்படியாவது பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல் என்று அதற்கு பெயர். அந்த ஃபெஸ்டிவலை அந்த யூதர்கள் முன்மொழிவதனுடைய நோக்கம், குறிப்பாக ரமலானில் அவர்கள் முன்மொழிவதனுடைய நோக்கம், இன்றைக்கும் நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம், பைத்துல் முகத்தஸ் யாருடைய கட்டுப்பாட்டிலே? யூதர்களுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. இதையெல்லாம் கடந்துதான் பைத்துல் முகத்தஸிற்குள் தொழுகை நடக்கிறது. நேற்றைய இரவும் கூட 27வது இரவனுடைய அந்த தொழுகை என்பது மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது என்கிற செய்திகளை எல்லாம் நாம் அறிகிறோம். அப்ப இந்த எல்லா நெருக்கடிகளையும் கடந்துதான் அங்கே வழக்க வழிபாடுகள் நடக்கிறது. ஆனா ஒவ்வொரு ரமலான் வரும் பொழுதும் இந்த ஃபெஸ்டிவலை மையப்படுத்தி அந்த யூதர்கள் முஸ்லிம்களுக்கு நெருக்கடிகளை கொடுப்பார்கள். அந்த ஃபெஸ்டிவல் எதை மையப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்கன்னா அந்த பைத்துல் முகத்தஸை மையப்படுத்தி இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அதனால முஸ்லிம்கள் அந்த பைத்துல் முகத்தஸுக்கு வருவதை நெருக்கடி கொடுப்பார்கள், தடுப்பார்கள். அப்படியே வந்தாலும் கூட பல்வேறு நெருக்கடிகள், பரிசோதனைகளுக்கு பின்னால் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். இப்படியான நிலைகள் நடக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு ரமலானிலேயும் இது நடந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் கூட முஸ்லிம்கள் அந்த பைத்துல் முகத்தஸுக்கு போறதை நிறுத்துறதோ அல்லது அங்கே தொழுவதை நிறுத்துவதோ என்பது எந்த வருடங்களும் எந்த தருணங்களிலேயும் நடைபெற்றதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா எப்போது நெருக்கடிகள் அதிகமாக இருக்குமோ அப்பொழுது பைத்துல் முகத்தஸிலே கூட்டங்கள் நிரம்பி ஒழியும். அப்ப இந்த ஷபாத் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நமக்கு உணர்த்துவது, எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, இது எங்களுடைய பூமி, இது எங்களுக்கானது, இது முஸ்லிம்களுக்கானது என்பதிலே எந்த நம்பிக்கை குறைபாடும் எனக்கு வந்ததே கிடையாது. அந்த நம்பிக்கை தான் இவ்வளவு தூரம் அர்ப்பணிப்பதற்கான உணர்வை எனக்கு ஏற்படுத்தியது. அடுத்து அவர் சொல்கிறார், இதனை பாதுகாப்பதில், இதற்கான சேவைகளை செய்வதில் எங்களுக்கு கண்ணியம் இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். இவ்வளவு வேலைகளை செய்யறதுக்கான காரணம் என்ன? இந்த வேலைகளை செய்யும் பொழுது, இந்த வேலைகளை செய்வதன் மூலமாகத்தான், இதற்காக கடும் சிரமங்களை எடுத்துக் கொள்வதன் மூலமாக மட்டும்தான் எங்களுக்கு கண்ணியம் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். அதனாலதான் அவங்க பின்வாங்கி வருவதே கிடையாது. யாரும் பின்வாங்காமல் இருப்பதற்கு காரணம் இந்த முகத்தஸிற்காக, குதுஸிற்காக, பைத்துல் முகத்தஸிற்காக அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு அர்ப்பணிப்புகளும் தான் எங்கள் வாழ்விற்கான கண்ணியம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் இவ்வளவு இழப்புகளுக்கு பின்னாலும் தொடர்ச்சியாக தியாகங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருப்பதற்கான காரணமாக பார்க்கிறோம். அப்போ இது எங்களுக்கான கண்ணியம் அவர் சொல்கிறார். கடைசியாக அவர் சொல்ல வருவது, நீங்கள் கசாவை பற்றி பேசுவதை நிறுத்தி விடாதீர்கள். அதான் அவர் சொல்றார். அந்த பத்திரிகையாளர் கடைசியாக சொல்கிற செய்தி, கசாவை பற்றி பேசுவதை ஒருபோதும் நிறுத்தி விடாதீர்கள். இங்க நம்முடைய யதார்த்த நிலைகளை நாம் பார்க்கிறோம். பெரும்பாலான பகுதிகளில் துஆ நினைவூட்டல் கூட கிடையாது. பாலஸ்தீனை பற்றின துஆ கிடையாது. கஸா மக்களுக்கான துஆக்கள் கிடையாது. நம்ம கடந்து போயிட்டோம். எந்த அளவுக்கு கடந்து போயிடுறோம் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு காலம் தான் துஆ செய்வது, இவ்வளவு காலம் தான் பேசுவது, அது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது அல்லவா? இதை நாம் எவ்வளவு காலத்திற்கு பேசிக்கொண்டே இருப்பது? இன்னும் சொல்ல போனால் குதுசுடைய தினத்தில், குதுஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிற இந்த ஜும்ஆவினுடைய உரை எத்தனை இடங்களில் பலஸ்தீன மக்களுடைய அந்த நிலைகளை நினைவூட்டக்கூடிய வகையில், அந்த போர்க்களங்களை நினைவூட்டக்கூடிய வகையில், அந்த அர்ப்பணிப்புகளை பேசக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பேசுவதை நீங்கள் நிறுத்தாதீர்கள் என்று சொல்கிறார் அந்த சகோதரர். கஸாவை பற்றி பேசுவதை நீங்கள் நிறுத்தாதீர்கள், கஸாவை மறக்க செய்து விடாதீர்கள் என்று சொல்கிறார். கஸாவை யாரும் மறந்துடக்கூடாது.
எல்லா உலக முஸ்லிம்களும், உலகத்திலே வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் கஸாவை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், பாலஸ்தீனத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை உங்களுடைய கடமையாக நீங்கள் கருத வேண்டும். எனவே தொடர்ச்சியாக அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் மக்கள் மன்றத்திலே எடுத்து வைத்துக் கொண்டே இருங்கள். அடுத்தவர் சொல்கிறார், நல்வழியிலே தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருங்கள். அவருடைய கடைசி வார்த்தை. இப்படியான செய்திகளை அவர் அந்த அல் ஜசீராவுடைய பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய ஹொசாம் ஷாபாத் என்பவர் வெளிப்படுத்துகிறார் என்றால், இது ஒரு நிகழ்வாக நாம் கடந்து போய்விட முடியாது. இது ஒரு பாடல், முஸ்லிம் சமூகத்திற்கான ஒரு பாடம். என்ன பாடங்கள் இருக்கிறது? இந்த ஒற்றை நிகழ்விலிருந்து அப்படியே நீங்கள் அமர்ந்து சிந்தித்து பார்த்தால் ஏறத்தாழ ஒரு 7 வகையான செய்திகளை இதிலிருந்து நாம் எடுக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். ஒரு சின்ன நிகழ்வு தான். ஏன்னா இந்த நிகழ்வுகளை எல்லாம் கடந்து தினந்தோறும் நூற்றுக்கணக்கில் நடக்கிறது. தினந்தோறும் நூற்றுக்கணக்கில் சுகதாக்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இது அன்றாட செய்திதானே என்று கடந்து போகிறோம். ஆனால் கஸாவினுடைய நிகழ்வை பொறுத்தளவில் ஒவ்வொன்றும் பாடம். ஒரு 7 செய்திகளை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். கடும் சிரமம் என்பது நல்ல விஷயங்களுக்காக இருக்க வேண்டும். சத்திய பாதைக்காக, சன்மார்க்கத்திற்காக, நல்வழிக்காக கடுமையான முயற்சிகளை, சிரமங்களை எடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு ஈமான் கொண்ட சத்திய விசுவாசிக்கும் இருக்கிறது என்கிற செய்தியை இந்த ஒற்றை நிகழ்வு நமக்கு உணர்ச்சி காட்டிக் கொண்டிருக்கிறது. நாம் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகளை வெளிப்படுத்துபவர்களா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சன்மார்க்கத்திற்காக நாம் என்ன அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறோம்? இந்த சத்திய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக நாம் என்னென்ன அர்ப்பணிப்புகளை செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த சத்திய மார்க்கத்திற்கு விரோதிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு முன்னால் நம்முடைய அர்ப்பணிப்புகளுடைய அடையாளங்கள் என்ன என்பதை எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு செயல் திட்டமாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு பிரியமானவற்றை அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் செலவழிக்காத வரைக்கும் பரிபூர்ணமான நன்மை அடைந்து கொள்ள முடியாது என்கிற இறைவசனம் அருளப்பட்ட போது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், ஒரு குதிரையை ஓட்டிக் கொண்டு வருகிறார்கள், அழுது கொண்டே வருகிறார்கள். என்னிடத்திலே இந்த ஒரு குதிரை மட்டும்தான் இருக்கிறது, என்னிடத்திலே இந்த ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் இருக்கிறது. இந்த குதிரைதான் இப்போது எனக்கு விருப்பமானது, என்னிடம் இருப்பது இதுதான். இருந்தாலும் அல்லாஹ்வின் இந்த வசனம் என்னை சிந்திக்க வைக்கிறது. நான் இந்த குதிரை என்னிடத்திலே இது மட்டும் தான் இருக்கிறது, இந்த ஒற்றை விஷயத்தையும் கூட நான் அல்லாஹ்வின் பாதையில அர்ப்பணிப்பது ஒன்றுதான் அவனுடைய நன்மையை அடைந்து கொள்வதற்கு வழிவகுக்கும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒப்படைக்கிறார். உம்முடைய அந்த வியாபாரம் மிகச் சிறந்ததாக ஆகிவிட்டது, உங்களுடைய அந்த பரிமாற்றம் மிகச் சிறந்ததாக ஆகிவிட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுப செய்தியும் சொல்லப்படுகிறார்கள். நபி தோழர் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நாம் இந்த மார்க்கத்திற்காக, இந்த சன்மார்க்கத்திற்காக, நல்வழிக்காக, நல்ல காரியங்களுக்காக நம்முடைய அர்ப்பணிப்புகள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே முதலாவது செய்தி, அர்ப்பணிப்புகள், கடும் சிரமங்கள் நல்ல விஷயத்திற்காக இருக்க வேண்டும். இரண்டாவது, உண்மையை உரக்க சொல்ல வேண்டும். எப்போதும் உண்மையை உரக்க சொல்பவர்களாக ஒரு சத்திய விசுவாசி இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, பெருமானாரிடத்திலே கேட்கப்பட்டதல்லவா, ஐயுல் ஜிஹாதி அஃதல், ஜிஹாதிலேயே ஆகச் சிறந்த ஜிஹாத் எது என்ற கேள்விக்கு பெருமானாருடைய பதில், கலிமத்து ஹக்கின் இன்த சுல்தானின் ஜாஹிர், ஒரு அடக்குமுறை கொண்ட அரசனுக்கு எதிராக சத்தியத்தை உரக்கச் சொல்வது என்பது அஃதலுல் ஜிஹாத், ஜிஹாதிலேயே ஆகச் சிறந்தது என்கிற நபிமொழிகள் எல்லாம் நமக்கு உணர்த்த வருவது. சத்தியத்தை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம சில நேரங்களில் சோர்வடைவதுண்டு, இனி பேசி என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது என்று நினைப்பதுண்டு, எவ்வளவு காலத்திற்கு பேசிக்கொண்டே இருப்பது என்கிற உணர்வுகள் எல்லாம் நமக்கு வருவதுண்டு. நம்முடைய இந்திய தேசத்தை பொறுத்தளவிலும் கூட இன்றைக்கு இருக்கிற அநீதியான ஆட்சியாளர்களுடைய எல்லா விதமான அக்கிரமங்களையும் எவ்வளவு பேசினாலும் என்ன மாற்றம் வரப்போகிறது என்கிற நிலையில் பலரும் மௌனம் காக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் எவ்வளவு நம்முடைய பேச்சுக்கள் புறக்கணிக்கப்பட்டாலும் கூட நீங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது, அநீதங்களை எடுத்து மக்கள் மன்றத்திலே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது ஒரு சத்திய விசுவாசிக்குள்ள கடமை என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. மூன்றாவது, மக்களை விட்டு விலகி செல்லக்கூடாது. மக்களுக்காக பணி செய்பவர்கள் என்ன சிரமங்கள் வந்தாலும் மக்களோடு மக்களாக நிற்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களிடத்திலே சில தீங்குகள் இருக்கிறது, நெருக்கடிகள் இருக்கிறது என்கிற காரணத்தினால்
அவரை விட்டும் ஒதுங்கி நான் என்னுடைய பணிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஒதுங்கி இருப்பவனை விட மக்களோடு கலந்திருந்து மக்களிடமிருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாவற்றையும் அனுபவித்து அதிலே வரக்கூடிய சிரமங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு மக்களுக்காக வேண்டி யார் பணி செய்கிறாரோ அவர்தான் ஒதுங்கி செல்பவரை விட மிக மேலானவர் என்கிற எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்கிற செய்தியை இந்த பத்திரிகையாளர் சகோதரருடைய அந்த நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. எனவே மக்களை விட்டும் எந்த ஒரு தருணத்திலேயும் அவர்களுடைய நலன் சார்ந்த அந்த பணிகளில் இருந்து விலகி சென்று நிற்பது என்பது அறவே கூடாது. அது ஒரு சத்திய விசுவாசிக்கு அழகல்ல என்பதை நாம் புரிகிறோம். நான்காவது, அவரவர்களுடைய கடமைகளை குறித்து சிந்திக்க வேண்டும். ஒரு ஊடகவியலாளராக, ஒரு பத்திரிகையாளராக நான் என் கடமையை செவ்வனே நிறைவேற்றி விட்டேன் என்கிற அந்த வார்த்தை என்பது உலக முஸ்லிம்கள் அத்தனை பேரும் தங்களுடைய கடமைகளை குறித்து சிந்திக்க வேண்டும் என்கிற செய்தியை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. நம்முடைய கடமையை பற்றி நாம் சிந்தித்திருக்கிறோமா என்பது நாம் எல்லோரும் நம்மை நோக்கி கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்கிற நபிமொழியில் இமாம் என்பவர் அவர்களுக்கு கீழ நபர்களுக்கான பொறுப்பாளராக இருக்கிறார். அதே போல ஒரு மனிதர், ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் என்பவர் அந்த குடும்பத்திற்கான பொறுப்பாளராக இருக்கிறார். ஒரு பெண் அந்த கணவனுடைய எல்லா பொருளாதாரத்திற்குமான பொறுப்பாளராக இருக்கிறார். அதனை பாதுகாக்கக்கூடிய கடமை அவனுக்கு இருக்கிறது. ஒரு பணியாளன் தன்னுடைய எஜமானனுடைய எல்லா விஷயத்திற்குமான பொறுப்பாளராக இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தக்கூடிய நபிமொழி பொறுப்புணர்வு மிக்கவர்களாக முஸ்லிம் சமூகம் உருவாக வேண்டும் என்கிற அந்த நினைவூட்டலை இது போன்ற கஸா மக்களுடைய அந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. ஐந்தாவதாக, இழக்கப்பட்ட பறிக்கப்பட்ட உரிமைகள் நம்முடையது என்ற நம்பிக்கை நமக்கு வரணும். முதல்ல நமக்கு வரணும். இன்னைக்கு பாபர் மஸ்ஜிதுடைய விஷயங்களை எல்லாம் பேசும் பொழுது ஒரு பலவீனமான நிலையில தான் அதை பகிர்ந்து கொண்டிருப்போம். காரணம், அங்கே ஒரு அசத்தியத்தினுடைய கட்டிடம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிடம் மிக பிரம்மாண்டமாக இருப்பதாக நம்முடைய சிந்தனையில வந்து போகிறது. என்ன எது நடந்தாலும் கூட அங்கே இருக்கிற அந்த இடம் என்பது மஸ்ஜிதிற்கு உரியது, அது புனிதமிக்க இறை இல்லம் அது என்கிற அழுத்தம் திருத்தமான நம்பிக்கை, இழக்கப்பட்ட அத்தனை உரிமைகளும் அது நமக்கானது என்கிற நம்பிக்கை முதலில் வர வேண்டும். அந்த நம்பிக்கை நம்மள்கிட்டயே குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அதனை மீட்டெடுப்பதற்கான முகாந்திரங்கள் வரவே வராது. சாதாரண ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது எனக்கானது என்ற உணர்வு வரும் பொழுதுதான் அதை எப்படியாவது திரும்ப வாங்கணும்னு நினைப்போம். இல்லைன்னா அதுல பலவீனங்கள் வரும். இது போலதான் நம்முடைய ஒவ்வொரு உடைமைகளும் என்கிற அந்த பாடத்தை இந்த சகோதரர் கொடுக்கிறார். நாம் இழக்கப்பட்ட அத்துறைகள் நம்முடையது என்கிற நம்பிக்கையை பசுமையாக வைக்க வேண்டும். அப்போதுதான் அது திரும்ப கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆறாவதாக, இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படுவது அது நமக்கு கண்ணியத்தை தேடி தரும் என்கிற உணர்வு வர வேண்டும். அப்ப இதுல எல்லாம் அந்த வேலை இல்லாத நபர்கள் செய்யறது அப்படித்தானே நினைக்கிறோம். இன்னைக்கு போராட்ட களங்கள் எல்லாம் சில சொற்பமான நபர்களோடு முடிந்து போவதற்கு பின்னால் உள்ள காரணம் என்ன? அது அவர்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய வேலை. அவருக்கு இங்க இதுக்குன்னே ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அப்படிதான் கருதுறோம். இன்னைக்கு கஸா மக்களை பார்த்து உலகத்தினுடைய இதர இஸ்லாமிய நாடுகள் அப்படித்தான் நினைக்கிறார்களோ என்னமோ. இவர்கள் இப்படித்தான் போராடி கொண்டே இருப்பார்கள், இவர்களுடைய வேலையே இதுதான். அப்படி அல்ல, இது கண்ணியம் என்று அவர்கள் கருதிய காரணத்தினால்தான் அந்த வேலைகளை முன்னெடுக்கிறார்கள். இன்னைக்கு சமூகத்தினுடைய எந்த பணிகளாக இருக்கட்டும், நற்காரியங்கள் எதுவாக இருக்கட்டும், சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி பாடுபடுகிற எந்த உழைப்புகளாக இருக்கட்டும், அது கண்ணியமானது என்கிற உணர்வு கொண்டவர்கள் மட்டும்தான் அந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். அதை விளங்கியவர்கள் தான் அந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். எனவே இதர நபர்கள் அத்தனை பேரும் ஒதுங்கி இருப்பதனுடைய காரணம் இந்த கண்ணியத்தை உணரவில்லை. எல்லோரும் அந்த கண்ணியத்தை உணர வேண்டும். அல்லாஹ் இஸ்லாத்தை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்கிற சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தை இங்கே நினைவு கூறத்தக்கது. இஸ்லாத்தினுடைய அத்தனை செயல்பாடுகளும் நம்முடைய கண்ணியத்தை உயர்த்தக்கூடியது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த கஸா மக்கள் இது போன்ற சகோதரர்களுடைய அர்ப்பணிப்புகள் இருக்கிறது என்பதை நாம் பாடமாக பெற வேண்டும். கடைசியாக, சத்தியத்திற்காக தொடர்ந்து போராட வேண்டும். கடுமையான உழைப்புகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய இழப்பு என்பது, அதனுடைய இறுதி என்பது ஷஹாதத்தாக இருக்கும், இன்னுயிர்களை அர்ப்பணிப்பதாக இருக்கும். இந்த உலகத்திலே உயிர் வாழுதல் என்பது அல்லாஹ் வழங்கிய ஒரு மாபெரும் அருள். அது அல்லாஹனுடைய அந்த அருள் இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் உயிர் வாழ முடியாது. இந்த உலகத்தினுடைய அந்த வாய்ப்பை நாம் பெற்றிருக்க முடியாது. அல்லாஹ் வழங்கியது, அல்லாஹ் கொடுத்த அத்தனையும் அவனுக்காக வேண்டிய திருப்ப கொடுக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எதிர்பார்ப்பு, இறைவனுடைய விருப்பம். அதைத்தான் மிகச் சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பாலஸ்தீன மக்கள். எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அவர்கள் தயார். இன்னைக்கு நாம சின்ன சின்ன காரியங்கள் இழந்து போனாலும் கூட அமர்ந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு வாழ்கிற ஒரு போக்கு தானே நமக்கு.
சின்ன சின்ன காரியங்கள், ஏதாவது ஒரு சின்ன குறைபாடுகளாக இருந்தாலும் இது நடக்கவில்லையே என்று சொல்லி மிகவும் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற ஒரு போக்கில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இது போன்ற சகோதரர்கள், இதோ நீங்கள் உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதன், உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சத்திய விசுவாசி, உயர்ந்து பார்க்கக்கூடிய ஆக முக்கியமான விஷயமாக உயிர் இருக்கிறது அல்லவா, அந்த உயிரும் கூட இதோ இறைவனுக்காக வேண்டி நாங்கள் கொடுக்கிறோம், அதுதான் எங்களுடைய இலக்கு, அதுதான் குர்ஆன் எங்களுக்கு கற்பித்தது என்கிற அடிப்படையில் அதற்கான ஒரு மிகப்பெரிய முன்மாதிரிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாக இந்த பாலஸ்தீன மக்கள் இருக்கிறார்கள், கசாவினுடைய மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் பாடமாக எடுக்க வேண்டும். அந்த உணர்வை பெற்று அந்த அர்ப்பணிப்பை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பது மிக முக்கியமான செய்தி. எனவே புனிதம் நிறைந்த ரமலானுடைய காலத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். எஞ்சி இருக்கக்கூடிய மிகச் சொற்பமான காலங்களில் அந்த மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நிறைய மன்றாட வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு நேர தொழுகைகளிலும் கசாவினுடைய மக்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த மக்களுடைய அந்த துயர்கள் துடைக்கப்பட வேண்டும், அல்லாஹ் அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை ரப்புல் ஆலமீனிடம் தொடர்ச்சியாக நாம் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான வாழ்வாதாரங்கள் வழங்கப்படுவதற்காக, வாழ்வாதாரங்கள் கிடைப்பதற்காக, பசியோடு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உணவு கிடைப்பதற்காக நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். அந்த மக்கள் ஏற்படுத்தக்கூடிய எல்லா உணர்வுகளையும் நாம் பாடங்களாக பெற வேண்டும் என்பது இந்த புதுசுடைய தினத்திலே நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் நாம் பகிர்ந்து கொண்ட எல்லா செய்திகளின் அடிப்படையிலையும் நம்முடைய எதிர்கால வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கும், எல்லா நேரங்களிலேயும் அந்த பாலஸ்தீன மக்களையும் கசாவினுடைய மக்களையும் முன்மாதிரிகளாக எடுத்து நடப்பதற்குமான வாய்ப்பை இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நிறைவாக தந்து அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.